மாட்டுக்கறி சாப்பிடு, கூச்சப்படாத. உலகத்துல எந்த பாடி பில்டர் மாட்டுக்கறி திங்க பாடி பில்ட் பண்ணிருக்கேன்? மிலிட்டரியில இருந்துச்சு, கிரிக்கெட்ல இருந்துச்சு. இந்த பரதேசி பயலுக்கு வந்து அதை நிப்பாட்டி விட்டாங்க. அதுல இருந்து சிக்ஸ் அடிக்கிறதே நின்று போச்சு. ஓடி போய் பிடிக்க முடியல, ஓட முடியல, நிறுத்திவிட்டாங்க பாடு. இந்த பரதேசி இங்க மாட்டுக்கிறது நிறுத்திவிட்டு ஆண்டு ஒன்றுக்கு உங்களால் நம்ப முடியுதா 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யுது. சிவானமையா, சிவானம ஐயா. சிவாய நமக. சிவானம சொல்லுங்கய்யா. இந்த நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சின்னு ஒருத்தர் நடத்திட்டு இருக்கிறாருல, சீமான். ஆமா, சைமன் தான், ஆனா சொல்லிக்கிறார் சீமான். அவர் வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கறி சாப்பிடறதுனாலதான் கிரிக்கெட்லாம் சிக்ஸர்லாம் அடிக்க முடியலங்கிற மாதிரி ஒரு பேசியிருக்காரு. மாட்டுக்கறி சாப்பிடுறது வந்து தமிழர்களுடைய மரபா அல்லது இந்த மாதிரி மலையாளிகளுடைய மரபா? கொஞ்சம் விவரத்தை சொல்றீங்களா? அதாவது மாட்டுக்கறி திங்கிறது தமிழ மரபோ மலையாளி மரபோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. சரி. மாட்டுக்கறி திங்கிறது பெரிய பாவன்னு வள்ளுவரே சொல்றாரு. வள்ளுவர் மொத்தத்துல கறியே சாப்பிடக்கூடாதுங்காரு வள்ளுவர். திருவள்ளுவரே சொல்றாரு. கேட்டா தமிழன் திருவள்ளுவர் முப்பாட்டம் பானுங்க திங்கிறது ஆச்சல். ஆனா நடக்கிறது எல்லாம் அவருக்கு எதிராக நடப்பானுங்க. நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால மொத்தத்துல மாட்டுக்கறி திங்கிறது தமிழன் மரபா இங்கிலீஷ்காரன் மரபான்லாம் எனக்கு தெரியாது. மொத்தத்துல மாட்டுக்கறி திங்கிறது பெரிய பாவம்னு வள்ளுவர் சொல்றாரு திருக்குறள்ல. மொத்தத்துல கறி சாப்பிட்றதே அரவினை யாதனில் கொல்லாமை குரல் பிறவினை எல்லாம் தருங்காரு. அதாவது எந்த ஒரு உயிரினங்களையும் கொல்லாமையே அரசியலாகும் கொள்ளுதலோ பிற எல்லா பாவ செயல்களையும் செய்ய வழிவகுங்காரு வள்ளுவர். இவங்க வள்ளுவர் மரபுல வந்ததுனால அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மொத்தத்துல ஒரு கறியே திங்க கூடாதுங்காரு. அதனால அது விட்டுருங்க. திங்கிறவன் தின்னா அவன் பாவத்தை அவன் சேர்த்துட்டு போறான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன இவர் ஒட்டுமொத்த தமிழருக்கு இவருதான் என்னமோ இந்த இது வாங்கி வச்சிருக்க மாதிரி பேசுறாரு. நான் தான் எல்லாம் அப்படிங்கிறாரு. அந்த தமிழ் மரபு வழியில அவர் நடக்கிறாராங்கிற கொஸ்டின். நாராயணா, நான் என்ன சொல்றேன், அதாவது பேரும் நம்மளது இல்ல. ஏங்க கருடன் மேல சார் எம்பெருமானே நாராயணா பாருங்க ஒரே நிமிஷம் கருடன் வீட்டு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதாவது இவங்க மாட்டுக்கறி திங்கிறது வந்து நிச்சயமா அது ஒரு பெரிய பாவத்துலதான் கொண்டு விடும். நம்ம சாஸ்திரம் அதான் சொல்லுது, பகவானே சொல்றாரு. அதாவது காராம் பசுவதனை கங்கை கரையில் கொள்ள கண்ட களியாச்சிய சிவனிங்கிற சிவனிடத்துல மகாவிஷ்ணு உரையாடுறாரு. அப்ப சாமி சொல்றாரு, காராம் பசுவையே கங்கை கரையில் கொள்வான் சிவனே. களிமுத்தின காலத்துல நடக்கும் எம்பெருமானே. நடக்குதா இல்லையா? சொல்லுங்க, நடக்கா இல்லையா? அதெல்லாம் எல்லாம் கலாச்சாரம் எல்லாம் சீரழிஞ்சு போச்சு. நீங்க எவன் எதை சொன்னாலும் எவனும் கேட்க போறது இல்ல, கேட்க மாட்டான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் செய்யற பாவம் அவன் கூடயே வரப்போகுது. ஆத்மா பின்னாடி பாவம் புண்ணியம் ரெண்டும் வரும். சரி, அப்புறம் தான் தெரியும் ஐயோ ஐயோ எதுக்குடா இதை தின்னோம் அப்படின்னு. அதனால செத்துங்க. சாமி பகவானே சொன்னதுதான், 4 கால ஜீவ சேர்ந்து நாட்டில் இல்லை ஓட்டமடா கங்கை பால் வற்றுமப்பான்னு எம்பெருமா நாராயணன். 4 கால ஜீவ சேர்ந்த விட்டு வைக்க மாட்டா, முடிச்சு தின்றுவான். அவனுக்குலாம் நடக்கா இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் போனா மாடுன்னா வரைவு எங்கேயாவது பாட புத்தகத்துல இருக்கும். இப்ப இந்த அது என்ன இந்த டைனோசர் பார்க்கணும்ல, அந்த மாதிரி பாட புத்தகத்துல இருக்கும். மாடுன்னு ஒரு ஜீவராசி வாழ்ந்துச்சு ஒரு காலத்துல. அந்த அளவுக்கு அழிச்சு இப்படி கொண்டு தின்னா அப்புறம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? பால்லாம் அப்புறம் எப்படி கிடைக்குங்க? அதனால மனுஷனுக்கு இறக்கம் இல்லாம போச்சு. இல்ல, பாலை பத்தி அவருக்கு பிரச்சனை இல்ல, அவர் கட்டன் சாயா குடிக்கிறாள் தானே, அதனால அவர் சொல்லிடுவாரு. குழந்தைங்க பாவங்க, இன்னைக்கு குழந்தைங்க என்ன பண்ணும்? கட்டன் சாயா தானே. சரி விடுங்க, மொத்தத்துல இதெல்லாம் கர்மா. சரி, இன்னைக்கு மாடுன்னு நம்ம சொல்றோம், ஆடுன்னு சொல்றோம், அதெல்லாம் பகவான் கீதையிலே சொல்றாரு. சரி, அதாவது முற்பிறவில வந்து பாணியாய் அக்கிரம் பண்ற துஷ்டர்களை நான் வந்து மறுபிறவில விலங்குகளாகவும் பறவைகளாகவும் ஊர்வன பறவனன்னு படைக்கிறேங்கிற நரகத்துக்கு அனுப்பிட்டு மறுபடியும் இந்த இதுலதான் அனுப்புறேங்கிறாரு. ஆனா பசுமாடை மட்டும் அவரு உயர்வான மாடை மட்டும் உயர்வான இடத்துல வைக்காரு, தெய்வத்துக்கு சமமா. அதனால இவங்க அதை தெய்வம்னு சொன்னா ஏத்துக்க போறாங்களா? உடனே சங்கியம்மா மாட்டு மூத்திரம்மா தேவையா இது உங்களுக்கு? அதனால அதெல்லாம் விட்டுருங்க. சீமான் வந்து இன்னைக்கு பேசுறாருன்னு வைங்களேன், அந்த பூமியில வந்து அண்டத்துல வந்து நம்ம என்னென்ன செய்யறோமோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் கூட இறைவன்ட்ட கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால சாமி அதான் பகவானே சொல்றாருல, காயக்காரன் மாயசித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவழியோன் அவரவர் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான் அறிவேனடாங்க சாமி. நான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பெருவழியோன், உங்க கண்ணுக்கு நான் புலப்படாதவன். ஆனா நீங்க செய்யற மனசுல நீங்க நினைக்கிற சின்ன தவறான எண்ணம் கூட எனக்கு தெரியுங்கிறாரு பகவான். நீங்க செய்யற தப்பு அத்தனையும் அறிகிற ஆண்டி
ஆண்டி முருகனா நான் இருக்கேங்க எம்பெருமா விடுவாரா? கவலை விடுங்க. அதனால சாமி அதை பார்த்து பாருங்க, அவருக்கு தெரியும். இல்ல தமிழ் தூக்கி பிடிக்கிறனால நம்ம அந்த அதுக்கு பாருங்க நம்ம வரப்போறது இல்ல. தமிழன் மரபு ஒரு காலத்துல பசுமாட்டுக்கு பசுவின் கன்றை தெரியாம கொன்னதுக்காகவே மரண தண்டனை கொடுத்தான் மன்னன் இல்லையா? ஆமா. அப்போ மாடு எவ்வளவு தூரம் பாதுகாக்கப்பட்டிருக்கு, தமிழுடைய மன்னர்கள் பாதுகாத்திருக்காங்க. அது இந்த மக்களுக்கு தெரியணும்ல. என்னது? இந்த மக்கு பிளாஸ்டருக்கு தெரியணும்ல. அப்படி சொல்லாதீங்க தயவுசெய்து. அதுதான். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிபோகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியலை. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி. வந்தகனி பச்சிரா சமத்தார்ல வேலை நடக்கும் வராருலா. சிவா 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 போற்றி. என்னடா கருடன் இன்னும் வரலையேன்னு பார்த்தேன், வந்துட்டார். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். பச்சிராசனுக்கு சிவாய நம. சிவ 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 சிவ. 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம். அவ்வேடம் பூண்டு இங்கு அலைந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எங்காலம். கடன் வந்துட்டு போயிட்டாரு. சிவ சிவ.